தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் சிறைத்துறை டிஐஜி தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆயுள் தண்டனை கைதியை சித்திரவதை செய்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பாருங்கள். அதாவது வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் சிவகுமார் என்கின்ற ஆயுள் தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி வீட்டிற்கு வைத்து வரை செய்வதற்கு அழைத்து சென்ற போது அங்கு 4.5 லட்சம் ரூபாய் அவர் அங்கிருந்து திருடி விட்டதாக அவர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக புகார் இருந்தது. இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் இதனை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர் சிறையில் பணிபுரியும் 14 பேர்கள், அதாவது டிஐஜி ராஜலட்சுமி உட்பட 14 பேர்கள் மீது 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நேற்று சிபிசிஐடி போலீசார் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் தற்போது இங்கு ஆய்வு செய்து வருகிறார். தற்போது சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை டிஜிபி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு.